So let's welcome the special guest, Mogan uncle. Praise the Lord, uncle. Praise the Lord, praise the Lord, அம்மா. ரொம்ப சந்தோஷம் அங்கிள், எங்களோட கூட நீங்க ஜாயின் பண்ணதுல இந்த லைவ்ல. ரொம்ப சந்தோஷம். உங்களை விசேஷமாக நம்முடைய கம்ஃபர்டர் ரேடியோ லிசனர்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். நாங்கள் இன்வைட் பண்ணதும் நீங்கள் எங்களோட கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே அங்கிள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த லைவ்ல ஜாயின் பண்ணது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்பாகவே இந்த கோரிக்கை எனக்கு வைக்கப்பட்டது. நீங்க வரணும், இந்த மாதிரி கம்ஃபர்டர் ரேடியோவில் பேசணும் என்று சொல்லி அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தரணும்னு ரொம்ப நாளாக நானே ஜெபித்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். அது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் கேட்டுட்டு இருக்க எல்லா லிசனர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அங்கிள், இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் கேம்ஸ், நிறைய கேள்விகள்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். நீங்கள் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்களா? கேள்வியெல்லாம் கேட்க போறீங்கன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்லை ஓகே ஓகே அங்கிள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். ஓகே அங்கிள், ஈஸியான கொஸ்டின்ஸ் கேம்ஸாக தான் இருக்கும். சரி, ஓகே அங்கிள், நம்ம இப்போ ஜீசஸ் ஃப்ரீடம்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ சில்ட்ரன், யூத், அது மட்டும் இல்லாமல் ரிவைவல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய 25 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் மீடியாவை ஆண்டவர் ஒரு தரிசனமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல அங்கிள். இந்த மீடியா விசேஷமா கோவிட் டைம்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் போய் சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் மீடியா போய் ரீச் பண்ணுச்சுல அங்கிள். ஸோ இதனுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதா இருந்தது அங்கிள்? நீ சொன்ன மாதிரி இயேசுடிக்க ஊழியத்தில் பலவிதமான ஊழிய பிரிவுகள் இருக்குது. இந்த ஆரம்பம் ஒரு ஜெபக்குழு தான். ஜெபம் அதில் ஆரம்பிச்சது 78ல் ஆரம்பித்தாரு. 2வது ஊழியம் 79ல் ஆரம்பிச்சது சிறுவர் ஊழியம். அதுல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் யூத் மினிஸ்ட்ரி, இப்படிலாம் வளர்ந்துகிட்டே இருந்தது. அந்த சமயத்துல நாங்க கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, பக்கத்தில் உள்ளதுக்கெல்லாம் அறிவிக்கிறது இருந்தாரு. அப்போ ஒரு வாய்ப்பு வந்தது, வானொலியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ரேடியோ ஊழியம் ஆரம்பிச்சது ரேடியோ ஊழியம் தான். அந்த நாட்கள்ல ரேடியோவில் டிஜிஎஸ் தினகரன் பேசுவாங்க, வேதனை சாஸ்திரர் பேசுவாங்க, இப்படி சில ஊழியர்கள் அசுவிசாக்கால இருந்து ஒரு செய்தி அதெல்லாம் வரும். இந்த மாதிரி நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு பார்த்த போது அப்ப ஆண்டவருடைய வழி நடத்துதல் இந்த ரேடியோ மூலமா திரளான மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்ப வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் வசனத்தை கேட்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பேச முதல்ல நாங்க ரேடியோ மூலமா தான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாரு. இலங்கை வானொலி மூலமா எல்லாரும் கால் பண்ணி அனுப்பிடுவோம். இலங்கை வானொலி மூலமா இயேசுடிகா நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருந்தது. அதான் முதல். அதுல நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு 74லயே ஆண்டவர் பேசியிருந்தார். 74ல் நான் வானொலியில, டிவியில, மீடியாக்கள்ல நான் பயன்படுத்தி திரளான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வைப்பேன்னு பேசியிருந்தேன். ஆமா, அந்த டைம்ல இந்தியாவில் இந்த மாதிரி டிவி சேனலே கிடையாது, ஒன்லி வெளிநாட்டுல தான் உண்டு. அது ஒருத்தர் மூலமா தீர்க்கதரிசனமா வெளிப்பட்ட போது என்னால நம்ப முடியாததா இருந்தது. ஆனா கர்த்தர் பேசினா அது ஒரு செய்வார். அதன்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அதுல நம்முடைய தமிழ்நாட்டில் சில டிவி சேனல்கள் வர ஆரம்பித்த போது முதல்ல ஒரு ஈஸ்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுங்க டிவியில அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ கோல்டன் ஈகிள் இந்த ஜிஇசி அப்படின்னு அந்த டிவில அதுக்காக ஜெபம் பண்ணி ஒரு ஈஸ்டருக்கு ஒரு ப்ரோக்ராம் நல்ல ஒரு வசனத்தை சொல்லலான்னு அப்ப நான் ஜெர்மனி செஞ்ச ஒரு நாடகத்தோடு சொன்னா மக்கள் நல்ல ரீச் ஆகும், அப்ப இன்ட்ரெஸ்டா ஜனங்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அடிப்படையா வச்சு ஒரு நாடகம் முதல் ஒரு நாடகம் எடுத்தோம். எடுத்து அதுல தேவ செய்தி நான் கொடுத்தேன். அது நிறைய பேரை தொட்டு நிறைய பேரை ரீச் ஆகி அங்க டிவி சேனல்ல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பேர் தொடர்பு கொள்றாங்க, நீங்க வாரந்தோறும் என் நிகழ்ச்சி கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்படி கர்த்தர் ஒரு ஓப்பனிங் உண்டாக்கி கொடுத்தார். அதுல ஆரம்பிச்சது. அந்த நாட்கள்ல கேமரா இருக்காது, எடிட்டிங் தெரியாது, ஸ்டுடியோ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு வெளியில நின்று செய்தி கொடுத்தா
ஒரு நிமிஷம் பேசுறதுக்குள்ள திடீர்னு ஒரு ஹார்ன் சத்தம் கேட்கும், பஸ் போறது இது போறது, டக்குன்னு கட்டு சொல்லுவாங்க. திருப்பி பேச ஆரம்பிச்சா பக்கத்துல நாய் குலைக்கிற சத்தம் கேட்கும், அப்ப நிறுத்துங்கம்பாங்க. ஒரு 15 நிமிஷம் செய்தி எடுக்கிறதுக்குள்ள நிறைய நேரம் கட் பண்ணி, ஏன்னா ஸ்டுடியோ கிடையாது, வெளியில தான் பேசணும். அப்படிதான் முதல்ல ஊழியம் ஆரம்பித்தாரு. அது ஆண்டவர் அற்பமான ஒரு ஆரம்பம் அந்த நாட்கள். நான் நினைச்சு பார்க்கவே இல்லை இன்றைக்கு இந்த மாதிரி உள்ள பிரம்மாண்டமா மீடியா ஊழியம் பெருகுன்னு சொல்லி. அது தேவனுடைய பெரிய திட்டம். கடைசி காலத்துல மீடியா வச்சுதான் கோடிக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆண்டோடைய பெரிய திட்டத்துக்கு ஒரு சின்ன ஆரம்பம். எங்களை அப்படியே கத்தர் கொண்டு வந்து கொஞ்சமா நடத்தி வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப தடுமாறி கொண்டு இருந்தோம். இன்றைக்கு தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் பல மொழிகளில இந்த சுவிசேஷ அறிவிக்க மீடியா உள்ளிட்ட ஆண்டவர் பயன்படுத்துறது கிரகிக்க முடியாது. அதாவது கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். இது நம்முடைய மனுஷ சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. எப்படி பாருங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் லாங்குவேஜ்ல எனக்கு இதை நினைச்சு பார்த்தா நம்ப முடியாததா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நம்ப முடியாததை செய்கிறார் என்பதற்கு இந்த ஊழியம் ஒரு உதாரணம். ஓகே, ரொம்ப சூப்பர் அங்கிள். ஸோ நேர்களே, அங்கிள் ஒரு மீடியா மினிஸ்ட்ரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது ரொம்ப அழகா நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனதே ஒரு ரேடியோ மூலியமா தான் இல்லை அங்கிள். ஸோ இன்னைக்கு நம்ம ரேடியோ மூலியமா அங்கிள் லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்.